பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா, எப்படி ஏத்தணும்? ஏத்தனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? எனக்கு ஏத்தும் போதே கொட்டாவி வரும். அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா ஏதோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோலா நான் இருப்பேன். வேற வழி இல்லாம இருப்பேன். நான் அந்த வேலை பண்ணணும்ன்றதுனால நான் அப்படி இருப்பேன். அப்படின்லாம் நெறைய பேர் இருக்கும். ஆக்சுவலா அதனுடைய சாஸ்திரம் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டுல ஒரு ஒளி வரணும். அது தெய்வ ஒளியா இருக்கணும். அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப மடி ஆச்சாரத்தோட, பக்தி ஸ்ரத்தையோட அதனாலதான் அந்த காலத்துல சீக்கிரமா எழுந்துருவோம். ஆக்சுவலா 3 டூ 6 பிரம்ம முகூர்த்தமா, இல்ல 4:30 டூ 6 பிரம்ம முகூர்த்தமான்ற மாதிரியான சில டவுட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேருக்கு உண்டு. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான். அப்ப 3 மணிக்கு என்னது அப்படின்னு கேட்டது அப்படின்னா, அது பேர் ரிஷி முகூர்த்தம்னு சொல்லுவா வேதத்துல. சோ பிரம்ம முகூர்த்தத்தை விட ரிஷி முகூர்த்தத்துக்கு பவர் ஜாஸ்தி. நம்ம அதுல பண்ணாலும் இன்னும் பவர் ஜாஸ்தி தான். சோ அதுக்காக எல்லாருமே ரிஷி முகூர்த்தத்தை பண்ணணும்னு சொல்லல. இப்ப எதனால அதுக்கு பேரு ரிஷி முகூர்த்தம்னு வச்சிருக்காங்கன்னா, எல்லா சன்னியாசிகள் இப்போ வரைக்கும் நம்மளோட லோகத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகள், எல்லா முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே நீங்க போய் பாருங்களேன். 3 மணிக்கு தான்னு எழுந்துருவா. 3:30 மணிக்கெல்லாம் அவ ஜப்பத்துல உட்கார்ந்துருவா. இதே மனுஷியாலா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா கரெக்டான ஹாபிட்ஸ்ல போறோம் அப்படின்னா 4:30 மணிக்கு எழுந்துருவோம். 5 மணிக்கு உட்கார்ந்துருவோம். சோ இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்ப அந்த விளக்கு ஏத்துற சமாச்சாரத்துக்கு வரலாம். எந்த நேரத்துல வேணாலும் விளக்கு ஏத்தலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, பஞ்சமும் கிடையாது, வேதமும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் ரிஷி முகூர்த்தத்திலேயோ பிரம்ம முகூர்த்தத்திலேயோ நம்ம விளக்கு ஏத்தும் போது நம்மளுடைய கோவில், நம்மளுடைய வீடு கோவிலா மாறுமா. தெய்வம் நம்ம வீடுக்குள்ள வருவாங்களாமா, வீடை தேடி வருவாங்களாமா. அப்படி வரும்போது தூங்கினால் அது ஒரு தரித்திரம்ன்ற மாதிரி பெரியவா சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தூங்கக்கூடாது அப்படின்னு. கரெக்டா தெய்வம் உள்ள வரும்போது, உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம விளக்கெல்லாம் ஏத்திட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிட்டு போய் படுத்துருவோம் சில பேர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தெய்வம் வாசல்ல இருந்தே எட்டி பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவா. தரித்திரம் உள்ள இருக்கு, நான் வரக்கூடாது, வரமாட்டேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு பிரிகாஷனா நம்ம இருந்துக்கணும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணணும், விளக்கு ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டா, முன்னாடி நாள் எல்லா கமிட்மெண்ட்டும் சீக்கிரம் முடிச்சுட்டு படுத்து தூங்கணும். அப்பதான் நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்குள்ள நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5 மணி மாதிரி விளக்கு ஏற்றிட்டு நம்மளால தியானத்துல உட்கார முடியும், பூஜை ரூம்ல உட்கார முடியும். அதுக்கப்புறமா நிச்சயமா தூங்கக்கூடாது, தூங்கவே கூடாது. சூரியன் இருக்கும் போது தூங்கவே கூடாதுன்ற மாதிரியான சாஸ்திரம் சொல்லுது. சந்திரன் நேரத்துல மட்டும்தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுது. நைட்டு 9 மணிக்கு படுத்து விடி காத்தால 3:30 4 மணிக்கெல்லாம் எழுந்துடணும் அப்படின்ற மாதிரியான சாஸ்திரம் சொல்லுது.